வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சுரைக்காய் நமது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. சுரைக்காயில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி இருக்கு. மேலும் இதில் ஈரப்பதம், புரதச்சத்து, கொழுப்பு, தாது உப்புக்கள், நார் சத்து, கார்போஹைட்ரேட்டும் போதுமான அளவுக்கு இருக்கு. இந்த அனைத்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களுமே சுரைக்காய் நமக்கு எப்படியெல்லாம் கொடுத்து உடல் நலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூடு தணிவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது நாட்டில் ஏற்படக்கூடிய கோடைக்கால வெப்பம் நமது உடல் சூட்டை அதிகரிக்கிறதோட ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும், வெப்பவாதத்தை நமக்கு ஏற்படுத்தும். அப்போ நம்மளுடைய உடல் சூட்டை காய்கறிகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இயற்கையாக எப்படி குறைக்கலாம் அப்படின்ற அந்த வழிமுறைகளை தான் நம்ம பார்க்கணும். அப்போ சுரைக்காயெல்லாம் சமையல் செஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு இயல்பாகவே குறையும். வெப்ப நோய்களினுடைய தாக்கம் அது எதுவுமே நமக்கு தாக்காமல் நம்ம பாதுகாப்பதோடு நமக்கு தோலுக்கு ஒரு மினுமினுப்பையும் கொடுக்கும். அப்போ உடல் சூடுவெல்லாம் குறைக்கப்படுவதால் அம்மை நோய்கள் போன்ற இந்த கோடை காலங்களில் நமக்கு தாக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்றுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. செரிமான மண்டலமும் நமக்கு பாதிக்கப்படாது. நீரேற்றத்தோடு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். உடல் சூடு இயற்கையாகவே நமக்கு தணிக்கப்படுவதற்கெல்லாம் நம்ம சுரைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சமையலில் செஞ்சே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுரைக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி காய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுரைக்காய் அடிக்கடி சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் உங்களுக்கு நன்றாக வெளியேற ஆரம்பிக்கும். அந்த சிறுநீர் வழியாகவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறிடும். எனவே சிறுநீருக்கு கோளாறு இருக்கிறவங்க பழுத்த சுரைக்காயை ரசமாக்கி அது கூட ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் நீங்கள் சேர்த்து குடிச்சிங்க, அதாவது எலுமிச்சை ஜூஸையும் நீங்கள் சேர்த்து குடிச்சிங்கன்னா சுரைக்காய் ரசத்தோட எலுமிச்சை ஜூஸ் சேர்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். அந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் எதுவுமே உங்களுக்கு உருவாகாது. சிறுநீரக தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. அந்த பாதைகளில் எந்த விதமான கிருமி தொற்றும் இருக்காது. உடல் சூடு உங்களுக்கு குறைக்கப்படுவது போலவே உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்க மண்டலம் சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். கழிவுகள் சிறுநீரகம் வழியாகவே, அந்த சிறுநீர் வழியாகவே குறிப்பாக உங்களுக்கு வெளியேறிடும். எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்காது. வறட்சி நீங்கி போவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கலாம். கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை, வறுத்த உணவு வகைகளையுமே நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதிகமான தண்ணீர் தாகம் நமக்கு எடுக்க ஆரம்பிக்கும். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நாக்கு வறட்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிச்சாங்க அப்படின்னா வறட்சி உடனே நீங்கும். உப்பு போடாமல் அந்த ரசத்தை குடிக்கக்கூடாது. அது நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்போ உப்பு போடாமல் குடிச்சுன்னா அது நமக்கு அந்த வறட்சியை போக்காது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வறட்சி உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் வறட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், தண்ணி கிண்ணி எது குடிச்சாலுமே வேலைக்காகாது. அப்போ நமக்கு அங்கே ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றதால தான் நீங்கள் ஒரே ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா வறட்சி உங்களுக்கு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பித்தத்தை குறைப்பதற்கு சுரைக்காய் உதவிகரமாக இருக்கும். உணவு மாறுபாட்டாலும் மன அழுத்தத்தாலும் உடலினை இயக்குகின்ற வாத பித்த கபத்தில் பித்தத்தினுடைய நிலை அதிகரிக்கும் போது உடல் பலவீனம் அடைந்து பல நோய்களினுடைய தாக்கமெல்லாம் நமக்கு உண்டாகும். அப்போ பித்தத்தை நம்ம எப்போதுமே குறைவாக தான் வச்சிருக்கணும். இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு சுரைக்காய் ஒரு சிறந்த இயற்கை உணவாக, ஒரு மருத்துவ பயனுள்ள தன்மையாக செயல்படுது. இப்போ சுரைக்காய் நீங்கள் மதிய உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பித்தம் விரைவிலேயே உங்களுக்கு சமநிலைப்படுத்தப்படும். பித்தம் உங்களுக்கு அதிகரிப்பு, அதனால் உங்களுடைய உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமாக இருக்கலாம். கண் நோய்கள் நீங்கி போவதற்கு நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நமது தலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். தற்காலங்களில் பலருமே கணினி சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கிறதால, இந்த ஐடி ஒர்க்ஸில் இருக்கிறவங்க, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண் எரிச்சல், கண் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். கண் பார்வை திறன் மங்கி போதல் பிரச்சனை ஏற்படும். இப்படிப்பட்ட கண் குறைபாடுகளை போக்குவதற்கு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஏன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குழைத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் நோய்கள் உங்களுக்கு நீங்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க. சுரைக்காயை உணவுகளில் நீங்கள் அப்படியே சேர்த்து கொண்டாலுமே ஊட்டச்சத்து உங்களுக்கு உறிஞ்சப்பட்டு கண் நோய்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல்
கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்படும். கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த அழுத்த நோய் இக்காலத்தில் பலருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே பிபி ப்ராப்ளம் வரத ஆரம்பிக்குது. அதீத ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதை குறைக்க விரும்புபவர்கள் ஒரு துண்டு சுரைக்காய், விதை நீக்கிய ஒரு நெல்லிக்காய், இதை வந்து நீங்க நீர் விட்டு அரைத்து ஜூஸ் மாதிரி வாரத்தில் 2 முறை காலையில் வெறும் வயிற்றில் நீங்க பருகி வந்தீங்க அப்படின்னா அதீத ரத்த அழுத்தம் விரைவில் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு துண்டு சுரைக்காய், விதை நீக்கிய நெல்லிக்காய், இதை வந்து நீங்க நீர் விட்டு அரைச்சி சாறு பிழிந்து வாரத்தில் 2 முறை காலையில் வெறும் வீட்டில் குடிச்சிங்கன்னா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு விரைவில் கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து சுரைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.